வணக்கம். வாங்க, நான் உங்கள் கனிமா. வாங்க, வெல்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வச்சு ரசம் வச்சுருக்கேன். இப்போ இது என்னென்னா வெண்டைக்காய் வந்து பொரியலாகவும் வைக்கலாம், குழம்பாகவும் வைக்கலாம். நான் வந்து கிரேவி மாதிரி வைக்க போகிறேன், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. சரிங்களா? சிம்பிளாக, நான் வேறு தேவையில்லாமல் எதுவுமே போட மாட்டேன். இதை நல்லா வதக்கணும். சமையலை பார்ப்போம், அதில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான வெண்டைக்காய் குழம்புக்கு கிரேவிக்கு தேவையானது என்னென்னா, வெண்டைக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, 2 தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? கொஞ்சோண்டு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். அடுப்பில் சின்ன குக்கர் இருக்குப்பா, அதில் தான் நான் வைப்பேன், அளவானதுனால. சரிங்களா? அதில் சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெடிக்குது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இதுவும் பொரியட்டும். வந்துருச்சு. இந்த சமயத்தில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், செவக்க வதங்கணும். சரிங்களாப்பா? வச்சு வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. எவ்வளோ போட்டேன், கம்மியாகிடுச்சு பார்த்திங்கன்னா. நல்லா வதங்கிருச்சு. ஒருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, இதில் வெறும் உப்பு மிளகா பொடி போட்டு நல்லா வதங்கவே இறக்கி தேங்காய் பூ போடுவாங்க. நான் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன். சரிங்களா? நல்லா வதங்கிருச்சு. தக்காளி 2 சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே சாப்பிட தோணுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் அக்கா, ஓகேவா? கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். 10 நிமிஷம் வேகவும் இறக்கிடலாம். சரிங்களா? இறக்கிட்டு காமிக்கிறேன். வதங்கினோடனே வீட்டு மசால் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இதிலே எல்லாமே மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே கலந்துருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இதையும் நல்லா ஒரு லைட்டாக ஒரு கிண்டி அப்படி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, போட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேகவும் இறக்கிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு புளி ஊற்றிருக்கேன், தேங்காய் பூ போட்டிருக்கேன். சரிங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷம்தான். ஒரு கொதி வரவு இறக்கிக்கலாம். இறக்கி வச்சா வெண்டைக்காய் கிரேவி ரெடி. இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும், காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, வெண்டைக்காய் கிரேவி ரெடி. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதை நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன், ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன படிமாக இருக்குது, இந்த ஆவியாக வருது, அதனால் அப்படி தெரியுது, ஓகேவா? அவ்வளோதான். இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 பாய். சி யூ. இப்போ தான் தெரியுது கலரு.